நட்பை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 9வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் என்பார்கள். பழமொழி கேட்பதற்கு எப்படியோ இருக்கிறதா? நல்லது, ஆனால் உண்மைதான். யாரோடு நீ பேசுகிறாயோ அவனுடைய நடத்தையை பொறுத்தே உன் புத்தி செயல்படுகிறது. ஏன், வர்ணங்களிலே கூட ஒரு மனோ தத்துவம் உண்டு. கருப்பு வர்ணத்தையே பார்த்து கொண்டிருப்பவனுக்கு கல்மனம், வெள்ளை நிறத்தை பார்த்தால் தூய்மை, பச்சை தயால சிந்தை, மஞ்சள் மங்களமுடையது. வாசனையிலும் அந்த பேதம் உண்டு. நறுமண மலர்களை முகரும்போது உன் மனமும் முகமும் பிரகாசிக்கின்றன. நாற்றத்தை முகரும்போது உனக்கே அருவருப்பு. அதுவே உனக்கு பழகிவிட்டால் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எதிரிகளுக்கு அருவருப்பு. சகவாச தோஷமும் இதுதான். நான் 12 வயதில் தமிழ் வித்வான் பரீட்சையில் புதுமுக வகுப்பு எழுதினேன். அப்போது அமராவதி புதூர் குருகுலத்தில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அங்கேயே வித்வான் பட்டப்படிப்பு தொடங்கினார்கள். அப்போது வித்வான் பட்டப்படிப்புக்கு இவ்வளவு ஆங்கில படிப்பு வேண்டுமென்ற விதிமுறை இல்லை. முதல் வருடம் என்ட்ரன்ஸ் பாஸ் செய்தேன். அப்போது எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ராமநாதபுரம் வித்வான் ராமசாமி பிள்ளை. அவரது எளிய தோற்றம் என்னை கவர்ந்தது. அத்தோடு நான் கிராமத்துக்கு வந்துவிட்டேன். வித்வான் படிப்பை தொடர வேண்டும் போல் தோன்றிற்று. பக்கத்து ஊரான கீழ்ச்சேவல்பட்டியில் இருந்து வித்வான் முத்துகிருஷ்ண ஐயரிடம் தினமும் 4 மைல்கள் நடந்து போய் தமிழ் இலக்கியம் கற்றுக்கொண்டேன். அதையும் முழுமையாக கற்கவில்லை. குருகுலத்திலும் பிறகு சென்னைக்கு வந்ததும் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் அவர்களிடம்தான் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன். குருகுலத்தில் நான் படித்தபோது அவர்தான் தலைமை ஆசிரியர். அவர்களிடம் நான் பாடம் கற்றுக்கொண்டேன், பழகியும் வந்தேன். அந்த பழக்கத்தில்தான் எனக்கு பணிவு ஏற்பட்டது. புதுக்கோட்டை ராயவரத்தில் ஒரு பத்திரிகையில் நான் ஆசிரியராக இருந்தபோது சில நண்பர்களின் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. அந்த தொடர்பில்தான் மது பழக்கம் ஆரம்பமாயிற்று. 12 வருஷங்களுக்கு முன் திருமுருக கிருபானந்த வாரியாரின் தொடர்பு ஏற்பட்டது. திடீரென்று அவர் எனக்கு ஒரு நாள் டெலிபோன் செய்து ஒரு திருக்குல திருப்பணிக்காக என்னை பார்க்க வருவதாக சொன்னார். நான் உடனே, சுவாமி நீங்கள் வரவேண்டாம், நானே வருகிறேன் என்று கூறி ஒரு நண்பரிடம் ரூபாய் 5000 கடன் வாங்கி கொண்டு நேரே சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்றேன். அவர் காலை தொட்டு வணங்கி அந்த பணத்தை கொடுத்தேன். பிறகு அவர் சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து என் போக்கே மாறிவிட்டது. 1949 நாத்திக நண்பர்களின் சகவாசத்தால் நாத்திகனானவன் வாரியார் சுவாமிகளின் சவகாசத்தால் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதத் தொடங்கினேன். இன்று எனக்கே நான் சிறந்தவனாக காட்சியளிக்கிறேன். பஜகோவிந்தத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மிக அழகாக சொன்னார், நல்ல ஞானிகளுடைய தொடர்பு ஏற்பட்டால் சொந்தம் பந்தம் மயக்கம் விலகிவிடும். அது விலகினால் காசு பணத்தின் ஆசை விலகிவிடும். அந்த ஆசை விலகிவிட்டால் மனதுக்கு நிம்மதி வந்துவிடும். அந்த நிம்மதி வந்துவிட்டால் ஆத்மா சாந்தி அடையும். நல்ல சவகாசத்தில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை அடங்கி கிடக்கிறது. காஞ்சி பெரியவர்களை பார்க்கும் போதெல்லாம் நாமும் அவரது மடத்தில் ஊழியம் பார்க்க கூடாதா என்று எனக்கு தோன்றுகிறது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நடத்தும் நண்பர்களோடு சேர்ந்து விட்டாலோ இதெல்லவோ வாழ்க்கை என்று தோன்றுகிறது. எதை சார்ந்து நிற்கிறோமோ அதன் வடிவத்தை அடைந்து விடுகிறோம். அதனால்தான் நான் இப்போதெல்லாம் வேடிக்கை விளையாட்டு கூட்டத்தில் இருந்து விலகியே நிற்கிறேன். சார்ந்தால் மேதைகளை சாருகிறேன், இல்லையேல் தனிமையை விரும்புகிறேன். லண்டனில் இருக்கும் வரை கீழ்த்தரமானவன் என்று பெயர் வாங்கிய கிளைவ் இந்திய மண்ணுக்கு வந்ததும் வீரனாகி விட்டான். கணிகையாக தொழில் நடத்திய ஒருத்தி புத்த பிரானை சந்தித்ததும் ஞான தீட்சை பெற்றுவிட்டாள். திருமாலை வணங்கிய சேர மன்னன் முடி துறந்து குலசேகர ஆழ்வாரானான். கண்ணனை நம்பிய குசேலன் குபேரனானான். துரியோதனன் சோற்றை தின்றுவிட்டதால் தான் சூரகர்ணன் அநியாயத்திற்கே துணை போக வேண்டி வந்தது. சகுனியை சார்ந்த கௌரவர்கள் அழிந்தார்கள். கண்ணனை சார்ந்த பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள். அண்ணனை துறந்து ராமனை சார்ந்த விபீஷ்ணன் அரசுரிமை பெற்றான். ராவணனை அண்டி நின்றார், அவனது முடிவையே பெற்றார்கள். ராமனை சார்ந்து நின்றதால் ஒரு குரங்குக்கு கூட நாட்டிலே கோயில் தோன்றிற்று. சிறிய இனங்களை கண்டு அஞ்சுங்கள், சேராதீர்கள் என்றான் வள்ளுவன். செம்மண்ணில் மழை விழுந்தால் தண்ணீரின் நிறம் சிவப்பு, கரிசல் காட்டில் விழுந்தால் கருப்பு. மனிதனின் செயற்கையை பொறுத்தே மதிப்பு, இதுவும் வள்ளுவன் சொன்னதே.
உன் மனதை பொறுத்து உனக்கு உணர்ச்சிகள் எழலாம். நீ சேரும் இனத்தை பொறுத்தே உன் யோகியதை தீர்மானிக்கப்படும் என்பது வள்ளுவன் சொல்லே. நல்ல கூட்டத்தில் சேர்ந்தால் எல்லா பொருள்களும் கிடைக்கும். திருடர்களுடனே சேர்ந்தால் நீ சிறைச்சாலைக்கு தப்ப முடியாது, திருடாவிட்டாலும் கூட. நல்லோர் உறவை போல் துணையும் இல்லை, தீயோர் உறவை போல துன்பமும் இல்லை. நல்லது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று எப்படி தெரிந்து கொள்வது? அவனோடு ஒட்டாமலேயே பல நாட்கள் ஆராய்வது, ஆராய்ந்து தெளிந்த பின் உறவு கொள்வது. ஆராயாமல் ஒருவனை நல்லவன் என்று முடிவு கட்டுவதும் தப்பு, நல்லவன் என்று தெரிந்த பிற்பாடு அவன் மீது சந்தேகப்படுவதும் தப்பு என்றான் வள்ளுவன். மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது இருக்கும் புத்தி மற்ற சகவாசங்களை தேர்ந்தெடுக்கும் போதும் இருக்க வேண்டும். தீயவர் என்றால் தீயை போன்றவன் என்று அர்த்தம். அதற்கு எதிர்மறை என்ன? நல்லவர் என்பார்கள், அது தவறு. தீயை போன்றவர் என்பதற்கு எதிர்மறை தண்ணீரை போன்றவர் என்பதாகும். அதை நீரவர் என்றான் வள்ளுவன். தீ சுடும், தண்ணீர் குளிரும். குளிர்ச்சியான உறவுகளே குதூகலமான உறவுகள். நம்பி பணத்தை கொடுத்தால் ஏமாற்றுகின்றவன், நம்பி வீட்டுக்குள் விட்டால் நடத்தை தவறுகிறவன், நம்பி தொழிற் பங்காளியாக்கினால் மோசம் செய்கிறவன், நம்பி பின்பற்றினால் நட்டாற்றில் விடுகிற தலைவன். இவர்களால் தான் பெரும் நஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன. ஆகவே இளம் பருவத்திலிருந்தே ஆட்களை அடையாளம் கண்டு பழக துவங்கினால் பல வகையான துன்பங்கள் அடிபட்டு போகும். அது மட்டுமல்ல, நீ நஷ்டப்படும் போது மலமளவென்று உதவிகளும் கிடைக்கும். சாதாரணமாக வழித்துணைக்கு கூட ஒரு அயோக்கியனை நம்பக்கூடாது. ஆனால் மரண பரியந்தம் ஒரு உத்தமனை அவன் பரம ஏழையாக இருந்தாலும் நம்பலாம். தான் கூட சாப்பிடாமல் உனக்கு பரிமாறும் ஏழைகளும் உண்டு. உன் மேலாடையை திருடி வைத்துக் கொள்ளும் பணக்காரர்களும் உண்டு. இனமும் குணமும் தான் முக்கியமே தவிர பணமல்ல இதில் முதலிடம் வகிப்பது. முதலாளி நொடித்து போன போது அவரை தன் வீட்டிலேயே வைத்து சோறு போட்ட வேலைக்காரனையும் கண்டிருக்கிறேன். அவராலே பணக்காரரானவர்கள் எல்லாம் அவரை கைவிட்டதையும் பார்த்திருக்கிறேன். இனம் என்பது ஜாதியை குறிப்பதல்ல, குணத்தை குறிப்பது. சிற்றினம் என்பது குணத்தால் கீழ்மக்களை குறிப்பது. அவர்களிடமிருந்து அறவே விலகி ஒவ்வொரு துறையிலும் உத்தமர்களையே சார்ந்து நின்று பாருங்கள். பெருமளவு துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். இவ்வாறு நட்பை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 9வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.